திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. நடிகர் திலகம் சாவித்திரி நடிப்புக்காகவே ரசிகர்களை கவர்ந்தார். நாட்டிய பேரொளி பத்மினி நடனத்தால் ரசிகர்களை வசீகரித்தார். அபிநய சரஸ்வதி சரோஜா தேவியை பற்றி சொல்லவே வேண்டாம். துருதுருப்பான பேச்சும் நடிப்பும் தான் அவரது பலம். புன்னகை அரசி என்றால் அது KR விஜயாதான். எப்போதும் புன்னகையோடு இருப்பதால் KR விஜயாவை புன்னகை அரசி என்றார்கள். ஆனால் இந்த புன்னகைக்கு பின்னாலும் சோகம் இருந்தது. 1963 சினிமாவுக்கு நடிக்க வந்தார் KR விஜயா. அதற்கு முன்பே பழனி பகுதியில் இருந்தபோது நாடகங்களில் நடித்தார். அப்போது நாடகத்துக்காக வந்த MR ராதா அவர் நன்றாக நடிக்கிறார், சினிமாவில் நடிக்க வைக்கலாம் என்று நினைத்தார். அவரது தெய்வநாயகி என்ற பெயரை KR விஜயா என்று மாற்றினார். சினிமாவுக்காக அவரது போட்டோவை போட்டு போஸ்டர் ஒட்டி விளம்பரம் செய்தாராம். அப்படி அவருக்கு தேடி வந்ததுதான் கற்பகம் என்ற சினிமா வாய்ப்பு. முதல் படத்திலேயே ஜெமினி கணேசனுக்கு ஜோடியானார். அப்போது அவரது வயது 13. தொடர்ந்து MGR சிவாஜியின் கூட ஜோடியாக படங்களில் நடித்தார். படப்பிடிப்பில் பிரச்சனை வராது, கால்ஷீட்டில் பிரச்சனை வராது. எந்த சாமி படமாக இருந்தாலும் விரதம் இருந்து கோவில் குளத்தில் குளித்து ஈரப்புடவையுடன் அங்க பிரதட்சணம் செய்துவிட்டு அர்ச்சனை செய்த பின் தான் முதல் காட்சியில் நடிப்பார். கேரளாவின் சிட்ஃபண்ட்ஸ் நிறுவனரான வேலாயுதம் நாயர் என்பவருக்கு பழக்கம் ஏற்பட காதலில் விழுந்தார். 1966 இவர்களது திருமணம் நடந்தது. ஆனால் அவர் ஏற்கனவே திருமணமானவர். அப்போதே சொந்தமாக ஹெலிகாப்டர் வைத்திருந்தாராம். ஊட்டியில் நல்ல நேரம் படப்பிடிப்பு நடந்தது. அப்போது MGR காரில் தான் சென்றாராம். ஆனால் KR விஜயா சென்னையிலிருந்து கோவைக்கு விமானத்திலும் அங்கிருந்து ஊட்டிக்கு ஹெலிகாப்டரிலும் சென்றாராம். அப்போது ஊட்டியில் உள்ள ஹோட்டல் அறையில் தான் MGRஐ தங்குவாராம். ஆனால் KR விஜயாவை ஹெலிகாப்டரில் கோவைக்கு அவரது கணவர் அழைத்து வந்து தங்க வைப்பாராம். மீண்டும் காலையில் ஹெலிகாப்டரில் ஊட்டிக்கு சென்று படப்பிடிப்பில் கலந்து கொள்வாராம். இப்படி ஹாலிவுட் நடிகை மாதிரி பந்தா காட்டியவர் தான் KR விஜயா. திருமணம் முடிந்த பிறகு சினிமாவிலிருந்து விலக முடிவு செய்தாராம். ஆனால் நீ வீட்டில் இருந்தால் சோம்பேறி ஆகிவிடுவாய், அதனால் சினிமாவுக்கு போ என்று சொல்லிவிடுவாராம். கணவரின் பெருந்தன்மை KR விஜயாவுக்கு சந்தோஷமாக இருந்ததாம். ஆனால் இதற்கு பின்னால் பெரிய காரணம் இருந்ததாம். வேலாயுதம் செய்து வந்த வேளைகளில் சுங்கத்துறை, வருமான வரி அதிகாரிகள் அடிக்கடி விசாரணை என்ற பெயரில் தொல்லை கொடுத்து வந்தார்களாம். அதனால் அவர்களை சரிகட்ட அவர்களுக்கு பார்ட்டி கொடுப்பாராம். அப்போது அவருக்கு நட்சத்திர அந்தஸ்து கொண்ட ஒருவர் தேவைப்பட்டதாம். அதனால் தான் KR விஜயாவை திருமணம் செய்தாராம். குழந்தை பிறந்த பிறகும் கூட சினிமாவை நிறுத்தி விடுகிறேன் என KR விஜயா சொல்ல, வேலாயுதமோ நான் கவனித்துக் கொள்கிறேன், நீ சினிமாவில் தொடர்ந்து நடின்னு சொன்னாராம். KR விஜயா சம்பாதித்த பணத்தை கூட உன் பணம் எனக்கு வேண்டாம், நீ ரியல் எஸ்டேட்டில் அதை முதலீடு செய் என்று அவரையும் உள்ளே நுழைத்து விட்டாராம். அதனால் தான் புன்னகை அரசியாகவே KR விஜயா திகழ்ந்தார் என்கிறார்கள். திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.